ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். யாருமே செய்யலைன்னு சொன்னா அல்ல யாருமே வாங்கலைன்னு சொன்னா அப்படின்ற ஒரு தொனியில் இது இருக்கின்றது. ஒரு தாராள உள்ளத்தை, ஒரு செயலை, முன்வருதலை நாம் இது இங்கே பார்ப்பதற்கு அவ்வளோ கடினமாக இருக்கின்றது. எனவே அவர் சொல்ல, சரி வேண்டுமானால் வாங்கி கொள்ளுகிறேன் என்றார். அவருடைய கன்சென்ட் அவ்வளவு தெளிவானதாக இல்லை, பட் he gives, அவர் ஒப்புதல் கொடுக்கின்றார். அடுத்தது பாருங்களேன், அடுத்தது போவாஸ் என்ன சொல்றாரு? 5வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. போவாசு அவரிடம், ஆனால் நகோமியிடமிருந்து இந்த நிலத்தை நீர் வாங்கும் நாளில் இறந்தவனின் மனைவியான மோவாபிய பெண் ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீர் என்பதை தெரிந்து கொள்ளும். இறந்து போனவருக்கு வழிமரபு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்ப சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருப்பதற்காகவும் நீர் இதை செய்ய வேண்டும் என்றார். 5வது வசனத்தில் போவாசு அந்த நெருங்கிய உறவினருக்கு இன்னொரு கூடுதல் தகவலை தருகின்றார். ஓகே, அந்த நிலத்தை வாங்குறீங்க உண்மைதான், மீட்டெடுக்கிறீங்க உண்மைதான், ஆனால் அதே சமயத்தில் அந்த போவாஸ் என்ன சொல்றாரு? நகோமியிடமிருந்து இந்த நிலத்தை நீர் வாங்கும் நாளில் இறந்தவனின் மனைவியான மோவாபிய பெண் ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீர் என்பதை தெரிந்து கொள்ளும். ஏன்னா நகோமி ஒரு விதவை, நகோமியோடு உடன் இருப்பவரும் விதவையாக இருக்கின்றார். எனவே அவரும் உன்னுடைய சொத்தாக, உடமையாக, ஊஸ் ஃபேமிலி என்று கேட்டார் இல்லைங்களா, யார் வீட்டு பெண் என்று கேட்டார்களா, எனவே அதையும் சேர்த்து தான், அவரையும் சேர்த்து தான் நீங்கள் வாங்குகிறீர்கள். இறந்து போனவருக்கு வழிமரபு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்ப சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருப்பதற்காகவும் நீர் இதை செய்ய வேண்டும். இதுதான் நோக்கம். என்னென்றால் இது லெவரைட் மேரேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது கணவன் இறந்து விடுகிறார், கணவனுடைய உடன்பிறப்பை லெவரைட் என்று லத்தீனிலே சொல்லுவார்கள். எனவே அந்த உடன்பிறப்பு தனது சகோதரனுடைய குடும்பத்திற்கு நீட்சி ஏற்படுத்த வேண்டும். அதற்காக அந்த கைம்பெண்ணை மணந்து கொண்டு குழந்தை பேற்றை அளிக்க வேண்டும். அந்த திருமணத்திலே பிறக்கின்ற அந்த குழந்தையானது, அதாவது தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை இறந்து போனவனுடைய குழந்தையாகவே கருதப்படும். ஆக அந்த இறந்து போன தனது சகோதரனுடைய குடும்பம் வாழ்கிறது, தொடர்ந்து இருக்கிறது என்பது தொடக்க கால இஸ்ராயல் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. எனவேதான் இதற்கு முன்பதாக நாம் பார்த்தோம் 2:20 அதிகாரம் 20வது வசனத்தில் எல்லாம், அதாவது உறுதியான குடும்ப பற்றும் இன ஒற்றுமையும் எபிரேய மக்களின் சிறப்பு பண்புகளாகும். அவர்கள் தங்களது இனம் சிதைவுறாமல் இருக்கவும் வழித்தோன்றல்கள் இன்றி குடும்ப மரபு தொடர்ச்சியற்று போகாதிருக்கும் செய்வது தங்களது கடமை என அவர்கள் செய்து முடித்தார்கள். கொலை, பிள்ளை பேர் இல்லாமை, குடும்ப சொத்து கைமாறுதல் போன்ற காரணங்களால் ஒரு குடும்பம் சிதைவுற்று பெயரற்று நிலைக்கு வருமாயின் அக்குடும்பத்தின் பெயரை மீண்டும் நிலை பெற செய்வது நெருங்கிய உறவினரது தலையாய கடமையாகும். அத்தகைய உறவினர் மீட்பர் என்றே அழைக்கப்படுவார். இணைச்சட்டம் 25:5-10 அதை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. இணைச்சட்டம் 25:5-10. உடன் பிறந்தோர் சேர்ந்து வாழ்கையில் அவர்களில் ஒருவன் மகப்பேரின்றி இறந்து போனால் இறந்தவனின் மனைவி குடும்பத்திற்கு வெளியே அந்நியனுக்கு மனைவியாக வேண்டாம்.
அவள் கொழுந்தனே அவளை தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூடி வாழ்ந்து கணவனின் உடன்பிறந்தோன் செய்ய வேண்டிய கடமையை அவளுக்கு செய்யட்டும். அவளுக்கு பிறக்கும் ஆண் தலைப்பேறு இறந்து போன சகோதரின் பெயரிலேயே வளரட்டும். இதனால் இவன் பெயர் இஸ்ரேலிலிருந்து அற்று போகாது. இறந்தவனின் உடன்பிறந்தான் தன் அண்ணியை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லையெனில் அவள் நகர் வாயிலுள்ள உள்ள தலைவர்களிடம் சென்று தன் அண்ணன் பெயரை இஸ்ரேலில் நிலைநிறுத்தும்படி ஒரு கணவனின் தம்பிக்குரிய கடமையை எனக்கு செய்ய என் கொழுந்தனுக்கு விருப்பமில்லை என்று கூறுவாள். அப்பொழுது நகர் தலைவர்கள் அவனை கூப்பிட்டு அவனோடு பேசுவர். அவனோ விடாபிடியாக அவளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று கூறினால் அவன் அண்ணி அவனை அணுகி தலைவர்களின் கண்முன்பாக அவன் காலிலுள்ள மிதிரிகளை கழற்றி அவன் முகத்தில் துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று கூறுவாள். இஸ்ரேலில் அவனது பெயர் மிதியடி கழட்டப்பட்டவனின் வீடு என்று அழைக்கப்படும். இந்த பகுதி மிகவும் முக்கியமானது, இதை புரிந்து கொள்வதற்கு. ஏன்னா அது தொடர்ந்து வருகிற பகுதி அப்படி அந்த மிதியடியை கழற்றுகிற ஒரு நிகழ்ச்சியோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் இதை நான் வாசிக்க சொன்னேன். இப்போ பாருங்களேன், இதுக்கு முன்னதாக, அதாவது மிதியடி அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக நாம் பார்க்கக்கூடியது, இந்த நபரிடத்தில் ஏன் கன்சென்ட், அவருடைய மன சம்மதத்தை கேட்கிறார்கள் என்று சொன்னால், மக்லோன் கிளியோன் ஆக இந்த 2 மகன்களுக்கும் வாரிசு இல்லாமல் போய்விட்டது. அதோடு அப்படி என்றால் எலிமெலேக்கினுடைய குடும்ப சந்ததி இந்த 2 மகன்களோடு நின்று போகிறது. அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நெருங்கிய உறவினருடைய தலையீடு, இன்டரப்ஷன் இருக்க வேண்டும். அவர் முன்வர வேண்டும் இந்த ரூத்தை மணந்து கொள்வதற்காக. அந்த ஒரு நிலையில தான் இங்கே கன்சென்ட் கேட்கப்படுகிறது. ஆக முதலில் இவர் சொல்லுகிறார், வேண்டுமானால் நான் அதை வாங்கி கொள்ளுகிறேன் என்று. ஆனால் போவாசு தொடர்ந்து 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த நிலத்தை நீர் வாங்கும் நாளில் இறந்தவனின் மனைவியான மோவாபிய பெண் ரூத் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளும். அதனுடைய பர்பஸ் அடுத்தது 2 வாக்கியங்கள் அழகாக சொல்லப்படுகிறது. இறந்து போனவருக்கு வழிமரபு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்ப சொத்து அவர் பேரிலேயே தொடர்ந்து இருப்பதற்காகவும் நீர் இதை செய்ய வேண்டும் என்றார். 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவரோ என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது, ஏனெனில் இதனால் என் குடும்பத்திற்குரிய உரிமை சொத்து குறைந்து போகும். நீரே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளும், ஏனெனில் நிலத்தை வாங்கவே இயலாது என்றார். இப்போ 6வது வசனத்தில் பாருங்க, அவர் உடனே வித்ட்ரா பண்றார் தனது அந்த மன சம்பந்தத்தை. ஏற்கனவே நாம் பார்த்தோம், அந்த 4வது வசனத்தில் வேண்டுமானால் வாங்கி கொள்ளுகிறேன் என்ற ஒரு அரைகுறையான ஒரு ஒப்புதல் கொடுக்கிறாரு. இந்த கூடுதல் தகவல் அறிந்த உடனே அதிலிருந்து பின்வாங்குகிறார். எனவே அவர் சொல்றார், என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது. தீர்மானமாக சொல்றார், என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது, ஏனெனில் இதனால் என் குடும்பத்திற்குரிய உரிமை சொத்து குறைந்து போகும். அதாவது என்னன்னா, அந்த நிலத்தை வாங்கினா எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உரியதாக இருக்க வேண்டும். ஆனால் பிறக்க போகிற குழந்தைக்கும் அதனுடைய குடும்பத்திற்கு தான் அது சொந்தமாக இருக்க போகுது. அதனால் அந்த நிலத்தை வாங்கி எனக்கு பிரயோஜனம் இல்லை, லாபம் இல்லை. அது அவர்களுக்குத்தான் உரிமையாக. இது நான் செய்கிற செயல், அந்த செயல் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு அது லாபமாக இருக்க போவது இல்லை. அது இந்த திருமண உறவில் பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு அந்த நிலமானது சொந்தமாக. இப்போ நான் செலவு பண்ணுறேன், அதை மீட்டெடுக்கிறேன், ஆனால் எந்த விதத்திலும் அது எனக்கு உரியதாக இருக்காது. அந்த குடும்பம் தழைக்கும், அது அவர்களுடைய உடைமையாக இருக்கும். எனவே அது நான் செய்ய முடியாது என்று தனது கடமையிலிருந்து அவர் பின்வாங்குகிறார். இது எதிர்பாராத ஒரு முடிவு தான். ஏனென்றால் இப்பொழுது நாம் கேட்டோம் 25வது அதிகாரம் இணைச்சட்டத்தில், அது கடவுளுடைய அந்த நெறிமுறை, இறந்த சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த நபருக்கு இருக்கிறது. அது தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியன் யாரும் அந்த விதவையை மணந்து கொள்ளக்கூடாது, இஸ்ராயலிலே இருக்க வேண்டும்.
இறந்த சகோதரனுடைய சகோதரன் யாராவது அந்த மனைவியை மணந்து பிள்ளை பேரை கொடுத்து அந்த இஸ்ராயலில் அந்த குடும்பம் வாழ்கிறது என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நபர் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி மீண்டும் ஒரு ஊர் பொதுக்கூட்டம் கூட்டப்பட வேண்டும். அங்கே அந்த பெண்மணி அவருடைய மிதியடிகளை கழட்டி அவருடைய முகத்திலே துப்பி தன் சகோதரனுடைய வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே நிகழட்டும் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய பேர் கூட சொல்லப்படுகிறது. அவனுடைய வீடு எப்படி அழைக்கப்படும் என்று சொன்னால், ஆமா, மிதியடி கழட்டப்பட்டவனுடைய வீடு. ஒரு இழுக்கான ஒரு இது, புரியுதுங்களா எப்படி என்று சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு எளிமையான முறையில் அந்த மக்கள் எப்படி நம்முடைய குடும்பம் தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழணும், தழைக்கணும், இருக்கணும் அப்படின்னு அவர்கள் விரும்பினார்கள். அதற்காக எப்படி இவர்களை எதிர்பார்த்தார்கள். இறந்த சகோதரனுடைய சகோதரர்கள் மீட்பன் என்று கோயல் என்ற எபிரேய சொல் இதில் பயன்படுத்தப்படுகிறது. மீட்டு எடுப்பவன், குடும்பத்திற்கு உயிர் பாதுகாப்பு கொடுப்பவன், தஞ்சம் கொடுப்பவன், குடும்ப நீட்சியை ஏற்படுத்துபவன், இதெல்லாம் இந்த மீட்பன் என்ற அந்த நபருக்கு உரித்ததாக இருக்கின்றது. எனவே இந்த ஒரு பொறுப்பிலிருந்து இந்த நபர் பின்வாங்குகிறார் என்பது எதிர்பாராத ஒன்று. அந்த இடத்துல தான் போவாசு உள்ளே நுழைகின்றார். இப்போ தனி மனித சுதந்திரத்தோடு அனைத்தையும் சரியாக 10 பேர் வைத்து, ஊர் பெரியவர்கள் வைத்து, உறவினர் முறைகளோடு அணுகி இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க முயன்றார்கள். இவர் பின்வாங்கி விட்டார். எனவே இனி போவாஸ் என்ன செய்ய போகிறார் என்பதே அதே காட்சி நகர வாயிலில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 7வது வசனம் வாசிங்க. இஸ்ரேலிடையே பண்டைய காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. நில விற்பனை அல்லது கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் பொழுது எடுக்கும் முடிவை உறுதிப்படுத்துவதற்காக ஒருவர் தம் காலணியை கழற்றி மற்றவரிடம் கொடுத்து விடுவார். எடுக்கப்பட்ட முடிவை உறுதிப்படுத்தும் முறை இதுவே. இப்போ பாருங்களேன், இன்னொரு வழக்கத்தை நாம் இங்கே பார்க்குறோம். இப்பொழுதெல்லாம் நம்முடைய வழக்கத்திலையும் பார்க்கலாம். தமிழ் மரபுகள் சந்தையெல்லாம் நாம் பார்த்தோம்னா, குறிப்பாக இந்த பேரம் பேசும்போது, தீர்மானம் எடுக்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய பாண்டு பத்திரத்தை எழுதி கொடுக்குறோம். சில சமயத்தில் பேரம் பேசும்போது இந்த மாட்டு சந்தைகள்லாம் பார்க்கலாம். மாடு வாங்கும்போது இந்த ஆமாம் துண்டை போட்டு மறைச்சி அதில் அவர்கள் பேசுவார்கள். இதெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி அங்கேயும் பாருங்க எப்படி இந்த உறுதியை, தீர்மானத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் என்றால், பண்டைய காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது நில விற்பனை அல்லது கொடுக்கல் வாங்கல் எல்லாமே மிக தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நடைபெறும்போது எடுக்கும் முடிவை உறுதிப்படுத்துவதற்காக ஒருவர் தம் காலணியை கழற்றி மற்றவரிடம் கொடுத்து விடுவார். எடுக்கப்பட்ட முடிவை உறுதிப்படுத்தும் முறை இதுவே என்ற ஒரு வழக்கத்தை இந்த 7வது வசனத்தில் இந்த ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் தொடர்ந்து போகிற எடுக்கிற தீர்மானத்தை எப்படி இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதற்கு, இதை புரிந்து கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு உதவி செய்கின்றது. அவ்வாறே அந்த 8வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த முறை உறவினர் போவாசிடம் நீரே வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னபோது அவர் தம் காலணியை கழற்றி அவரிடம் கொடுத்தார். ஸோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எல்லாமே தெளிவாக்கப்படுகிறது. தனது அந்த தார்மீக கடமையும் பொறுப்பும் இன்னொருவருக்கு இந்த நபர் விட்டு கொடுக்கின்றார். எனவே அவர் என்ன செய்கிறார், தம் காலணியை கழற்றி அவரிடம் கொடுத்தார். 9வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. அதன் பின் போவாசு அங்கிருந்த பெரியோரையும் மற்ற எல்லாரையும் நோக்கி, நான் எலிமலேக்கு, கிலியோன், மக்லோன் ஆகியோருக்கு உரிமையான அனைத்தையும் நகோமியிடமிருந்து வாங்கிவிட்டேன். இதற்கு இன்று நீங்களே சாட்சி. பாருங்களேன், அந்த நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 10 ஊர் பெரியவர்கள், போவாசனுடைய உறவு முறையினர் எல்லார் மத்தியிலும் இவர் வெளிப்படையாக அறிக்கையை சொல்லுகின்றார், வெளிப்படுத்துகின்றார். தனது செயல், நம்முடைய சொற்கள், எண்ணம், விருப்பம் எல்லாவற்றையும் என்ன சொல்றாரு? போவாசு அங்கிருந்த பெரியோரையும் மற்ற எல்லாரையும் நோக்கி 3 பெயர்களை சொல்லுகிறார். 3 பேரும் ஆண்களுடைய பெயர்.
நகோமியின் சொல்லவில்லை, அதாவது எலிமெலேக்கு, கிலியோன், மக்லோன் ஆகியோருக்கு உரிமையான அனைத்தையும் நகோமியிடமிருந்து வாங்கிவிட்டேன் அப்படின்னு சொன்னா ரூத்தும் அதில் இடம் உள்ளடக்கம் பெறுகின்றது. இதற்கு நீங்களே சாட்சி என்று தனது தீர்மானத்தை அங்கே உறுதியாக சொல்லப்படுகிறது. வாங்கிவிட்டார் என்று அது ஆக்ஷன் இஸ் ஓவர், முடிவு பெறுகிறது. இதற்கு இன்று நீங்களே சாட்சிகள். அடுத்தது, இது ஏன் இந்த முடிவை நான் எடுக்கிறேன், இந்த செயலை செய்கிறேன், எந்த விதமான இந்த நெருங்கிய உறவினரை போல எந்த குறுகிய எண்ணமும் இவருக்கு இல்லை. அதாவது அந்த துண்டு நிலத்தை வாங்குறேன், அந்த நிலத்தோடு சேர்ந்து ரூத்துவையும் நான் வாங்க போகின்றேன், ரூத்துக்கும் எனக்கும் பிறக்க போகிற இந்த குழந்தை தான் வாரிசாக இருக்க போகிறது. அப்போ அந்த நிலம் அவருக்கு தான் சொந்தம் என்று தெரிந்தவுடனே இவர் பின்வாங்குகிறார். சுயநலம், நான் வாங்க போகிற அந்த நிலம் என்னுடைய குடும்பத்துக்கோ என்னுடைய வாரிசுக்கோ அது வரப்போறதில்லை, இன்னொரு குடும்பத்தினுடைய நீட்சியாக அது முழுமையாக கருதப்படும் என்று தெரிந்தவுடனே பின்வாங்குகிறார். ஆனால் இங்கே தனது விருப்பத்தை ஏன் இதை செய்கிறேன் என்று போவாசு 10வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார். அதை கொஞ்சம் வாசிங்க. மேலும் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய பெண் ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தவனின் உரிமை சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருக்கவும், அப்பெயர் அவருடைய உறவின் முறையிலும் ஊரிலும் நீடித்திருக்கவும் இதை செய்கிறேன். இதற்கு நீங்கள் இன்று சாட்சி என்றார். பாருங்க, 10வது வசனம் மிக மிக முக்கியமானது. இதுவரைக்கும் போவாசு 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் செஞ்ச அத்தனை நற்காரியங்களுக்கும் முத்தாய்ப்பாக இங்கு இருக்கின்றது. அவர் சொல்லுகிற அருமையான அந்த தனது எண்ணம், ஏன் இதை செய்கிறேன் என்று சொல்லுவது பாருங்க. மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபி பெண், இந்த இடத்துல தான் ரூத்து மக்லோனை மணந்திருந்தார் என்று நமக்கு தெரிகிறது. முதல்ல நாம் பார்த்தோம், மக்லோன், கிளியோன் இருவரும் மோவாபி பெண்ணை மணந்து கொண்டார்கள். ஒருவர் பெயர் ஓர்பா, ஒருவர் பெயர் ரூத் என்று தான் இருந்தது. யார் யாருன்றது தெரியாது. இந்த இடத்துல தான் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல தான் மக்லோனுடைய மனைவி ரூத்து என்று இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவலை இந்த ஆசிரியர் இங்கே நமக்கு காட்டுகின்றார். மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபி பெண் ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது அவருடைய மன ஒப்பந்தத்தை வெளிப்படுத்துகின்றது. கன்சர்ன்ட், ஓகே, மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். பப்ளிக்கு, பொது வெளியில் அவர் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் சாட்சிகள் முன்னிலையிலே அவர் தனது செயலை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது, இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது, இறந்தவரின் உரிமை சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருக்கவும் ஒரு நோக்கம், அப்பெயர் அவருடைய உறவின் முறையிலும் ஊரிலும் நீடித்திருக்கவும் இதை செய்கிறேன். வேற எந்த சுயநலமும் எனக்கு கிடையாது, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மக்லோன், கிளியோன், எலிமெலேக் இவருடைய அனைத்தையும் நான் நகோமியிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன். ரூத்தை மணந்து கொள்கிறேன். இதனுடைய நோக்கம் இறந்தவருடைய உரிமை சொத்து அவர் பெயரிலேயே இருக்கணும், அவருடைய பெயர் ஊரில் விளங்கணும், தொடர்ந்து இருக்கணும், உறவு முறையில் நீடித்திருக்கணும். இதற்காகவே நான் செய்கிறேன், இதற்கும் நீங்கள் சாட்சி என்று போவாசு ஒரு மீட்பனாக செயல்படுகிறான். போயல் வலிமை மிகுந்தவன் எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மீட்பனாக வருகின்றான், மீட்டெடுக்கின்றான். அது வரைக்கும் ஒரு சூறாவளியில் அல்லாடி திண்டாடி கொண்டிருந்த இந்த கைம்பெண்ணுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார். ஏனென்றால் அந்த பெண்மணி மோவாபிய நாட்டிலிருந்து இஸ்ராயலுடைய வாழும் ஆண்டவருடைய இறகுகளின் நிழலை தேடி வந்திருக்கிறார், தஞ்சம் தேடி வந்திருக்கிறார். 2:12 நாம் பார்த்துருக்கோம், நீ யாரை தேடியும் வரலம்மா, நீ இஸ்ராயலுடைய ஆண்டவருடைய இறகுகளின் நிழலை தேடி வந்திருக்கிறாய், நிச்சயம் அவர் உனக்கு நிறைவாக பலன் கொடுப்பார். இதுவரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே எத்தனையோ ஆசி மொழிகள். முதல் அதிகாரத்தில் நகோமி ஆசி மொழி கூறுகிறார்கள்.
2வது அதிகாரத்தில் போவாசு இந்த பெண்மணிக்கு ஆசிமொழி கூறுகிறார். இப்பொழுது போவாசையே உடமையாக கொடுக்கிறார். ஒரு ஐடென்டிட்டி, அடையாளம். இனி ரூத்துக்கு அடையாளமாக, ஆண் ஆதரவாக, அருகிலிருந்து துணையாக செயல்படுபவர், எல்லாமாக இருப்பவர் போவாஸ். எனவே இப்படி ஒரு திக்கு தெரியாத ஒரு நிலையில் திணறிக் கொண்டிருந்த இந்த குடும்பத்துக்கு ஒரு பெயர் நீட்சி, உடமையை தக்க வைத்து கொள்ளுகிற ஒரு ஆதரவு அனைத்துமாக இருப்பவர் போவாஸ். எனவே இந்த புத்தகத்தினுடைய ஒரு கிளைமேக்ஸாக இந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருமண நிகழ்ச்சியை நாம் பார்க்குறோம். மிக எளிமையாக இருக்கிறது. ஊர் பெரியவர்கள் முன்னிலையில், 10 பேர் சாட்சிகள் முன்னிலையில், நகர வாயிலில் இது நடைபெறுகிறது. வேறு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆடம்பரம் அப்படிலாம் இல்லை. ஆதரவில்லாத அந்த விதவை கைம்பெண்ணுக்கு போவாஸ் வலிமை மிகுந்த அந்த மனிதர், இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரென்த், அவர் வலிமையாக போகின்றார். வலிய கரத்தை அவராக முன்வந்து கொடுக்கிறார். யாரும் அவரை வலுக்கட்டாயப்படுத்தவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். ஸோ இந்த புத்தகத்தில் 4வது அதிகாரம் இந்த 10வது வசனம் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு காட்டுகின்றது. அடுத்தது பாருங்கள், நகர வாயிலினுடைய அந்த காட்சி தொடங்குகிறது. இங்கே நாம் பார்ப்பது ஒரு வாழ்த்து மொழி பாடல் தொனியில். இதுவரை உரைநடை பாணியில் இருந்த இந்த ஒரு புத்தகம் இப்பொழுது கவிதை நடைக்கு மாற்றப்படுகிறது. வாழ்த்து மொழி அழகாக சொல்லப்படுகிறது. 11வது வசனம் வாசிங்க. அதற்கு நகர வாயிலில் இருந்த பெரியோரும் மற்றெல்லாரும், ஆம், நாங்கள் சாட்சிகள். இஸ்ரேலின் குடும்பம் பெருக செய்த ராக்கேல், லேயால் இவரை போல உமது இல்லம் புகுந்திடும் இந்த பெண்ணும் இருக்கும் வண்ணம் ஆண்டவர் அருள்க. எப்ராத்தில் வளமுடன் நீர் வாழ்க, பெத்லகேமில் புகழுடன் நீர் திகழ்க. அடுத்தது வாசிங்க. ஆண்டவர் இந்த பெண் வழியாக அருளும் பிள்ளைகளால் உமது குடும்பம் யூதா தாமோர் மகனாம் பெரேட்சு குடும்பம் போன்று விளங்குவதாக என்று வாழ்த்தினர். ஓகே, இதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்த்து. பெரியவங்க என்ன நடந்திருக்கிறது திருமணம். இன்றைக்கி கூட நம்ம பந்தல் போட்டு திருமணம் நடத்துகின்ற பொழுது நம்ம தாத்தா பாட்டி பெரியவங்க அவங்க இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அங்கே போய் தலையில் கை வச்சு நல்லா இருப்பா, நல்லா இருமா, சுகமாக இருமா, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லுவதை போல் இங்கே இந்த தம்பதியருக்கு ஊர் பெரியவர்கள் நகர வாயிலில் மன நிறைவாக ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஆம், நாங்கள் சாட்சிகள். முதல்ல அவங்களுடைய மன ஒப்புதல், நாங்கள் சாட்சிகள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அடையாளம் அதெல்லாம் வைத்து நாம் பார்த்தோம். எனவே அந்த யூதாவினுடைய கோத்திரம் எப்படி நீட்சி பெறுகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதே மாதிரி இங்கே தடைபட்டு போயிருந்த எலிமெலேக்கினுடைய அந்த குடும்பம் எப்படி நீட்சி பெறப்போகிறது, தொடர்ந்து இருக்க போகிறது என்பதனுடைய அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய துண்டு நிலத்தை மீட்டெடுக்கிறார். இப்படி ஆதரவற்று இருந்த அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக, பக்கபலமாக, மீட்பனாக, ஒரு கோயல் என்று எபிரேய மொழியிலே சொல்லுவார்கள், மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் செயலை தன்னலமற்று அவர் முன்வந்து செய்கிற இந்த செயல். அடுத்தது அந்த செயல் எப்படி சாட்சிகள் முன்பாக அங்கீகரிக்கப்படுகிறது.